அண்மைச் செய்தி. ஸ்ரீரங்கத்தில் அரசு உதவி பெறும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் +2 மாணவர்களிடையே மோதல் ஏற்பட்டிருக்கிறது. மோதலில் ஈடுபட்ட இருதரப்பு மாணவர்களை சமாதானப்படுத்த முயன்ற ஆசிரியர் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாகவும் அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கலைவேந்தன் வழங்க கேட்கலாம். கலைவேந்தன், வணக்கம். விவரங்களை சொல்லலாம். வணக்கம். திருச்சி ஸ்ரீரங்கத்தில் அரசு உதவி பெறும் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியான செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் சுமார் 1300 மேற்பட்ட மாணவர்களும் 100க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களும் பணியாற்றி வருகின்றனர். இந்த பள்ளியில் அவ்வப்போது மாணவர்களிடையே லேசான மோதல் உருவாவது வழக்கம். இந்த நிலையில இன்று மாலை 4 மணி அளவில் 12ஆம் வகுப்பு அக்கவுண்டன்சி சயின்ஸ் குரூப் மாணவர்களிடையே திடீரென தகராறு ஏற்பட்டது. அப்போது +2 ஆசிரியர் சிவகுமார் என்பவர் மாணவர்களிடையே சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது எதிர்த்தரப்பு மாணவன் சயின்ஸ் குரூப் மாணவன் ஒருவன் தனது இடுப்பில் மறைத்து வைத்திருந்த கத்தியால் எதிர்த்தரப்பு மாணவன் மற்றும் ஆசிரியர் சிவகுமார் மீது திடீர் தாக்குதல் நடத்தியதில் மாணவன் கையில் காயம் ஏற்பட்டது. சிவகுமாருக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதுகுறித்து தகவல் அறிந்த ஸ்ரீரங்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து காயம்பட்ட மாணவன் மற்றும் ஆசிரியரை ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதித்தனர். இச்சம்பவம் குறித்து வழக்கு பதிவு செய்து ஸ்ரீரங்கம் போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். டிஇஓ சங்கர நாராயணன் காயமடைந்த ஆசிரியரிடம் விசாரணை மேற்கொண்டு வருகின்றார். பள்ளி மாணவன் ஒருவன் ஆசிரியர் கத்தியால் வெட்டிய சம்பவம் திருச்சியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.